பிஸ்மில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே கூடியிருக்கும் சபையோர், பெரியவர்கள், பெற்றோர் அனைவரையும் வரவேற்கின்றேன். ஆல்ரெடி நம்ம வாழ்வியல் முறைகள் மற்றும் உணவு பழக்கங்களில் சில நல்ல விஷயங்களை நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் வீட்டில். இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத தெரிஞ்சு நாமே பாராட்டிக்கிறது நல்லது. முக்கியமாக தாய்மார்களுக்கு நான் சொல்லிக்கிறது, பல நேரம் நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் குழந்தைகளுக்கு, முக்கியமாக நான் குழந்தைகளை மனசில் வச்சு பேசுகிறேன். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் சரிதானா, அது சரியான அளவில் நம்ம குழந்தைக்கு கிடைக்குதா, நம்மளுடைய குழந்தை சரியான எடையிலையும் உயரத்துலேயும் இருக்குதா அப்படிங்கிற பல கேள்விகள் பல நேரம் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். குழந்தை என்றைக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடும், காய்ச்சல் வந்துடும், சளி வந்துடும். அந்த அன்னைக்கு நமக்கு அந்த தொந்தரவு மட்டும்தான் மைண்டில் இருக்கும். டாக்டர்கிட்ட போயிட்டு அது சம்மந்தமாக தான் ஒரு டாக்டர் 20 நிமிஷம் பேசுகிறாங்கன்னா ஒரு 15 நிமிஷம் அது மட்டும்தான் பேசுவாங்க. கடைசியாக முடிக்கும்போது ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட கேட்பாங்க, இதில் டாக்டர் என் குழந்தை சரியான ஹைட்டில் இருக்கா, சரியான வெயிட்டில் இருக்கா, இந்த கேள்வி கடைசியாக வரும். அவங்க வந்த காரணம் வேறு காரணமாக இருக்கும். அப்போ நான் அவங்கக்கிட்ட உள்ளே வந்த உடனே ஒரு சிரிப்பு, ஒரு புன்முறுவல் செய்துட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்கிறது, ஆரம்பிக்கும் போது அவங்க தொந்தரவு எதுனாலும் சரி, உங்கள் குழந்தை சரியான உயரத்தில் தான் இருக்குது, உங்கள் குழந்தை சரியான இடையில தான் இருக்குது. இப்படி ஆரம்பிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு நோயினால் வந்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த தெரியக்கூடிய விஷயங்கள் என்னது, சரி அப்போ நம்ம குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவங்க மனசில், அவங்க முகத்தில் ஒரு தெளிச்சி தெரியுது. ஒருவேளை நான் பார்க்கும்போது அந்த குழந்தை சரியான இடையிலையும் ஊட்டச்சத்து குறைபாடு, ஹைட்டும் வெயிட்டும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஆரம்பத்தில் சொல்கிறதில்ல. நான் அதை மனசில் வச்சுட்டு சரி சொல்லுங்கள் என்ன காரணத்தினால வந்தீங்க அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறது. ஸோ இது எல்லாமே அந்த உயரம் எடைக்கு சம்மந்தமான விஷயங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, அவங்க பெற்றோருக்கு நான் சொல்லக்கூடியது, ஆரம்பிக்கக்கூடிய என்னுடைய விதம் அது. அப்போ இன்றைக்கி எனக்கு ஒரு போன பிறநாள் அப்போ எனக்கு மலபார் காயல் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டாங்க, ஒரு ஐடியா. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஊர் மக்களுக்கு சில நன்மைகளுக்காக நோய் வர முன்னாடி காப்பாற்றுறதுக்கு சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, கட்டாயம் இருக்குது, என்ன பண்ணலாம் ஊர் மக்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த டாப்பிக்கை நம்ம கொண்டு வந்தோம். இந்த வாழ்வியல் முறையும் உணவு முறையும், இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரியான நோய் வகைகளை பற்றி பேசுனது நம்ம ஊர் மக்களுக்கு அதிகமாக மிகுதியாக இருக்கிறதுனால அதுக்கு உணவு பழக்கங்கள் மூலமாகவும் வாழ்வியல் முறையிலையும் பின்ன மருந்துகள், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, மருந்துகளை கடைசியாக நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அப்படி பண்ணலான்னு சொல்லும்போது இந்த டாப்பிக்கை எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைகள் சம்மந்தமாக பேசுகிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ 2 தலைப்பு இன்றைக்கி நான் பதிய வைக்க விரும்புகிறேன். ஒன்று வாழ்வியல் முறை, இன்னொன்று உணவு பழக்கங்கள். ஸோ இப்போ வாழ்வியல் முறைனா ஒன்றும் அந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸான டேர்ம் கிடையாது. காலையில் எந்திரிக்கிறோம், காலையிலேருந்து நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள், இந்த செயல்கள் நம்மளுடைய உடல் நலத்துக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது, இந்த உடல் நலத்துக்கு என்ன பங்கு வகிக்குது, நம்ம கூட செய்யக்கூடிய செயல்கள், இது வாழ்வியல் முறை. இப்போ உணவு பழக்கங்கிறது ஆப்வியஸ்லி பேர்லேயே இருக்குது. நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன உட்கொள்கிறோம், ஃபியூவல், நம்ம நகர்றதுக்கு அசைகிறதுக்கு ஃபியூவல் மட்டும் இல்லாமல் உணவு ஒரு மருந்து, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அந்த உணவு நம்மளுடைய உடல் நலத்திற்கு எந்த அளவு பங்காற்றுகிறது, ஸோ வாழ்வியல் முறை உடலுக்கு எந்த அளவு பங்காற்றுகிறது, உணவு பழக்கங்கள் நம்மளுடைய உடல் நலத்திற்கு எந்த அளவுக்கு பங்காற்றுகிறது. இந்த 2 டாபிக் தான் ரொம்ப என்னது அங்கே இங்கேன்னு முரண்பட்டு நான் பேசலை, இந்த 2 டாப்பிக்குள்ளே தான் பேசுகிறதுக்காக முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, தமிழ்லையும் அதை சொல்கிறேன். அந்த வார்த்தையை நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. இங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ப்ரோகாஸ்ட்ரினேஷன்னு சொல்லுவோம். ப்ரோகாஸ்ட்ரினேஷன், காலதாமதப்படுத்துதல். அதாவது நன்மையான ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதுக்கும் சில நேரங்களில் நம்மளுடைய வெறுப்புக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை நம்ம பண்ணாமல் இருப்போம், அதை காலதாமதப்படுத்துவோம். அது ஏன்னு யார்கிட்டையாவது ஒரு சகஜமான ஒரு ஆள்கிட்ட கேட்கும்போது, அந்தளவுக்கு சிந்திக்காத ஒரு ஆள்கிட்ட டக்குன்னு கேட்கும்போது என்ன சொல்லுவோம், என்கிட்டயே நானே வெளியில் இருக்கும்போது யாராவது கேட்டோன்னா என்ன சொல்லுவேன், அவர் சோம்பேறிப்பா, சோம்பேறித்தனத்தினால பண்ணலை, கொஞ்சம் டயர்டாக இருந்தது, அதனால நான் அந்த விஷயத்தை பண்ணலை, அது நன்மையான விஷயமா இருக்கும். அப்போ அந்த ப்ரோகாஸ்டினேஷனுங்கிறது காலதாமதப்படுத்துறது 5 விஷயங்களை சார்ந்திருக்கு. 1, அந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, என்னுடைய சோம்பேறித்தனம் 1. 2வது பயம், அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு எனக்கு டவுட்டும் இருக்குது, பயமும் இருக்குது, நான் அதை பண்ணுறதுக்கு அதனால் தாமதிக்கிறேன். 3வது பெர்ஃபெக்ஷன், அதாவது நான் துல்லியமாக பண்ணணும்னு நினைக்கிறேன், அது சரியான விஷயம்தான் எனக்கு தெரியும், அதை நான் பண்ணுறது கரெக்டான நேரத்தில் பண்ணணும், இதுதான் நல்ல சாப்பாடு, இதுதான் நல்ல வாழ்வியல் முறைன்னு எனக்கு தெரியும், அது பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வேலை தாமதப்படுத்திகிட்டு இருக்கு, ரீசன்ஸ், காரணம் சொல்கிறோம்.
அப்படி சொல்லும்போது காலதாமதப்படுத்துறது பெர்ஃபெக்ஷனிஸ்டம்னு நம்ம சொல்கிறோம். சோம்பேறித்தனம் மட்டும் காரணம் கிடையாது, சரியாக பண்ணுவதற்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னது 3வது விஷயம். 4வது விஷயம் இன்ஸ்டன்ட் ரிவார்ட்ஸ். அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு பையன் ஸ்கூலில் படிக்கிறான்னா 12 வருஷம் படிக்கிறான். 12 வருஷம் படித்ததுக்கப்புறம் தான் காலேஜுக்கு போகணும். காலேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகிறான். வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் அவன் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். அது வந்து ஒரு கிராட்டிஃபிகேஷன், அவனுக்கு ஒரு கிராட்டிஃபிகேஷன். அந்த கிராட்டிஃபிகேஷன் நடந்து முடிகிறதுக்கு 12 வருஷம், கூடுதலாக ஒரு 4 வருஷமோ இல்லை அதுக்கு கூட குறையவோ ஆகுது. அப்படி ஆகும்போது அது அந்த வெகுமதி வந்து கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்குது. குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி எப்பயுமே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மேலே ஒரு விருப்பம் இருக்கும். அதாவது நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா உடனே அதுக்கான பலன் கிடைக்கும்போது ஒரு சந்தோஷம். மூளையில் வந்து ஒரு ஹார்மோன் ஒன்று சுரக்குது, டோப்பமைன்னு சொல்லுவோம், செரட்டோனின்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. அப்போ மனசு வந்து இதுதான் வந்து நமக்கு வாழ்நாள் ஃபுல்லாக தேவையான ஒரு சமாச்சாரம் தெரிஞ்சாலும் பட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு கிராட்டிஃபிகேஷன், மொபைல் ஃபோனை பார்க்குறது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறது. வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும், ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு பாட்டு கேட்டால் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுதுப்பா. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இது ஒரு காரணம். இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன், அதாவது காலதாமதப்படுத்துவதற்கு இவ்வனைத்தும் காரணமாக இருக்கிறது. சோம்பேறித்தனம் மட்டும் காரணம் இல்லை, அதை நான் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு காரணம், அதை பற்றி நான் பயப்படுறது ஒரு காரணம். பின்ன நம்ம இப்போ சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், உடனடியாக அதன் மூலமாக எனக்கு ஒரு இது கிடைக்கணுங்கிறது ஒரு காரணம். இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனுங்கிற வார்த்தை எல்லா விதத்துலையும் எல்லா வேலைக்கும் எல்லாருக்கும் பொருந்தும். இப்போ டாக்டராக இருக்கிறேன்னா புக்கை திறந்து படிக்கணும், நான் சாகிற வரைக்கும் நான் அதை படிக்க தான் செய்யணும். அப்போ அந்த மாதிரி விஷயத்தை நான் காலதாமதப்படுத்தினேன், ஏதோ ஒன்று தாமதப்படுத்தினேன்னா இதில் ஏதோ ஒன்றில் தான் நான் சிக்கியிருக்கேன்னு அர்த்தம். இந்த கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்கணும்.